இப்ப நம்ம ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை பெண்ணு தொலைச்சிட்டாங்களோ என்னவோ. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா அவங்க ஏன் அழறாங்கன்னே தெரியலையே. என்னால இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. மிஸ் டாரதி, நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஏமாந்துட்டீங்களா? நான் சும்மா நடிச்சிட்டு தான் இருந்தேன். பரவாயில்லையே, என் நடிப்பு உங்களை இவ்வளவு தூரம் ஏமாத்தி இருக்கா? நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். இவங்க ஏன் இப்படி நம்மள ஏமாத்துனாங்க? நடிப்பு மாதிரி ஒரு அருமையான டேலண்ட் கிடையவே கிடையாது. ஆக்டிங் மத்தவங்களை நம்ப வைக்கும், சந்தோஷப்படுத்தும். அதனாலதான் இந்த வாரம் நம்ம கிளாஸ்ல ஒரு பிளே போட போறோம். கண்டிப்பா இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அவங்க நடிச்சிட்டு தான் இருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்ணுல இருந்து தண்ணியே வரலையே. அத கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்கா விக்டோரியா? ஹேய், இங்க பாருங்க, இந்த கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை படிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க வேணும்னா படிச்சு பாருங்களேன். வேண்டாம். வேற ஏதாவது சொல்லு. என்கிட்ட ஒரு கதை இருக்கு. இந்த கதையில ஒரு ஆளு அவரோட ஃப்ரெண்ட்ஸ பத்தியும் அவங்களால ஏற்பட்ட மாற்றத்தை பத்தியும் சொல்றாரு. எனக்கு இந்த கதை சுத்தமா பிடிக்கல. வேற கதை சொல்லு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது உங்கள் கதை. என்னோட கதையா? எனக்கு தெரியாதே. அது புக்கோட பேரு ஜாஷ். இதுல எக்ஸாக்ட்டா 6 கேரக்டர் இருக்கு. 3 பாய்ஸ் அப்புறம் 3 கேர்ள்ஸ். அவ சொல்றது பார்த்தா இது நல்லா இருக்கும் போல இருக்கு. அவ சொன்னது கரெக்ட். இது நல்லாதான் இருக்கு. சாய் ஹவுஸ் தி ரைட்டரோட சப்போர்ட்டர். சூப்பர், எல்லாருக்கும் கேரக்டர் கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்ன. நான் தான் அந்த அழகான பொண்ணு. உன்னோட ரோல நீயே சூஸ் பண்ண கூடாது. ஆனா நான் தான் இந்த பிளே கண்டுபிடிச்சேன். பேசாம சீட் எழுதி போட்டு பார்க்கலாம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. எனக்கு இதுல இஷ்டமே இல்ல. நல்ல ஐடியா ஆஷா. நான் எல்லா ரோலையும் ஒரு பேப்பர்ல எழுதி இதுக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆளுக்கு ஒரு சீட் எடுங்க. ஐயோ, யாரோட போட் இது? என்னோடதுதான். ஏ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேணும்னா இதே மாதிரி ஒண்ணு வாங்கி தரவா? இல்ல வேண்டாம், என்கிட்ட இது மாதிரி நிறையவே இருக்கு. எல்மோர் தி ரைட்டர். வாவ், உனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு. ஆனா இது ஒரு பையன் கேரக்டர். பையனா இருந்தானா பொண்ணா இருந்தானா 2 பேருமே ஈக்குவல் தான். கரெக்டா சொன்ன. ஜானஸ், இப்ப உன்னோட டர்ன். ஆடன், ஒரு அழகான சின்ன பொண்ணு. அழகான பொண்ணாமா. இந்த ரோல் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஜானஸ். எலியட், இப்ப உன்னோட டர்ன். ஆல்கண்ட், பேயோட சப்போர்ட்டர். இது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஆஷா? டியனோரா, கொடுமையான பேய். ஆனா என்னால இந்த மாதிரி நடிக்க முடியாது. இது நீ கொடுத்த ஐடியா தானே ஆஷா? நீ எப்படியாவது இதுல நடிச்சு ஆகணும். ஜாஷ், ஜானி, வந்து எடுங்க. நெவா, ஒரு அருமையான பைரட். சாய் ஹவுஸ் தி ரைட்டரோட சப்போர்ட்டர். சூப்பர், எல்லாருக்கும் கேரக்டர் கிடைச்சிருச்சு. முடிவு. ஒரு முடிவுக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன். முடிவு நான் சொன்னேன். முடிவில்ல, ஆரம்பம்னு சொல்லு. ஆரம்பம். ஜானி, நீ அவளோட சப்போர்ட்டர். நீ அவளை இப்படி பயமுறுத்த கூடாது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும், புரியுதா? ஓகே. அப்புறம் விக்டோரியா, நீ ஒரு கஷ்டப்படுற ரைட்டர். ஆர்வத்தோட பேசு. தலையெல்லாம் கலைச்சு விட்டுக்கோ, அதான் நல்லா இருக்கும். தலைய கலைச்சு விடணுமா? அடுத்த சீன். ஓ, இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதனால என் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும். ஓ, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஓ ஓ, என்னோட அழகு தேவதையே, உன்னை பாக்குறதுக்காக நான் ஓடோடி வந்துகிட்டே இருக்கேன். அம்மா. ஓ,
கூட வா, நான் சொல்றத கேளு. Video by vishwasitu.blogspot.com. அவங்க 2 பேரையும் நல்லா பாரு. அந்த கிங்டம் எனக்கு எப்படியாவது வரணும். ஆனா அதுக்காக நான் என்ன செய்யணும் மை மிஸ்டர்ஸ்? என்னால அவனை சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓ ஆசா, எலியட் கிட்ட கொஞ்சம் கோவமாவே பேசு. ஓகே, இன்னொரு தடவை முதல்ல இருந்து நடிச்சு பார்க்கலாம். சப்போர்ட்டர், நான் தான் ரைட்டரோட சப்போர்ட்டர். நான் எப்பவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? நல்லா பார்த்து சொல்லு மை குட் ஃப்ரெண்ட். நீ நடிக்கிற மாதிரியே தெரியல, உண்மையிலேயே அதே மாதிரி இருக்க. ஓ மை காட், நீ கரெக்டா சொன்ன. நான் நடிக்க வந்ததையே மறந்துட்டேன். நான் உன்னை என்ன பண்ண போறேன் நீ இப்ப பாரு. நான் கூட நல்லாவே நடிக்கிறேன்ல. வெளியே வாங்க, வெளியே வாங்க, எங்க இருந்தாலும் வெளியே வாங்க. ஓ, எனக்கு ஏன் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க? எனக்கு இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கவே இல்ல. உன்கிட்ட நல்ல Dress நிறைய இருக்குல்ல? இருக்கு. ஏன் உனக்கு தெரியாதா? இந்த Dress நான் borrow பண்ணிக்கலாமா? இது எனக்கு நல்லா மேட்சா இருக்கும். ஆனா அது என்னோட Dress. அது எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு நீ கடனை கூட. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா வந்து சேருங்க, புரியுதா? முடிவு. என் நாடகத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கிறதுக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன். முடிவுன்னா சொன்னீங்க. இல்ல, ஆரம்பம்னு சொல்லுங்க. ஆரம்பம். எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க. இன்னைக்கு சன் ரொம்ப பிரைட்டா இருக்கு. என் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இவ்ளோ வெயில் அடிக்குதே. ஓ, ஏன் அழகு தேவதையே, நான் உன்னை பார்க்கிறதுக்கு ஓடோடி வந்துகிட்டே இருக்கேன். ஓ, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நீ கருத்து போயிடாத. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்க 2 பேரையும் பாத்தியா? இந்த கிங்டம் எப்படியாவது எனக்கு சொந்தமாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மை மிஸ்ட்ரஸ். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் என்ன ஈஸியா அடிச்சிடுறான் மை மிஸ்ட்ரஸ். ஓ, உன்னை பார்க்கவே பயமா இருக்கா ஆசா? குட் குட், அததான் எதிர்பார்த்தேன். ஓ ஆசா, நீ ரொம்பவே டெடிகேட்டடா இருக்க. இப்ப எல்லாருமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. அதனால நம்ம பிளேயர் நாளைக்கே டெலிகாஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்த மெயிலுங்க சார். இன்னைக்காவது ஒரு வேலை கிடைச்சது. இது போரு. இத அப்புறமா கவனிக்கணும். இதுவும் வேண்டாம். வெயிட் வெயிட் வெயிட், இது என்னது? அட கடவுளே, இதுவா? இது நல்லது இல்லையே. இது கண்டிப்பா நல்லது இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? இது நல்லதே இல்ல. என்னாச்சு சார்? இது எப்படி நடந்திருக்கும்? இது நடக்க வாய்ப்பே இல்ல. சார், என்னாச்சுன்னு சொல்லாம இப்படி குழப்பிட்டு போறாரு. ஓ மை காட், இது நடக்க வாய்ப்பே இல்லையே. இது எப்படி நடந்திருக்கும்?
ஆல்சா, ஏலியட், சொல்லுங்க மிஸ்டர் மால்கம். நீங்க 2 பேரும் மிஸ் டோரத்தி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல் சம்பந்தப்பட்டது. கடைசியா நாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க அந்த கிச்சன் கிட்ட இருந்தாங்க, அங்கதான் பார்த்தோம். கிச்சன் கிட்ட இருந்தாங்களா? சரி, ஓகே. ஆல்சா, கொஞ்சம் வழியை விடு, கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம், நான் சீக்கிரம் போகணும். இது கூட முக்கியமான விஷயம் தான். ஓ, அவரை தூக்கிட்டு போங்க. ஆல்சா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் பாருங்க. உடனே இவரை இந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போங்க. சொல்றது புரியுதா? புரிஞ்சது. நான் இவரை இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறேன். கூடிய சீக்கிரமே இந்த கிங்டம் எனக்கு சொந்தமாயிடும். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா சொன்னேன். அந்த ஸ்டேஜ்ல நடிக்கிறதை விட இந்த இடத்துல நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு கூட இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. மிஸ்டர் மால்கம் இப்ப நம்ம கிட்ட இருக்காரு. மத்தவங்களும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கிங்டம் நமக்கு சொந்தமாயிடும். 200 வருஷத்துக்கு முன்னாடி இததானே சொன்னேன். அப்ப மிஸ்டர் மால்கம் நான் குறைச்சு எடை போட்டுட்டேன். ஆனா இப்போ என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாமா? கண்டிப்பா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தாராளமா நடந்துக்கலாம் என் செல்லமே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிகளை நீங்க இப்பவே போட்டுக்கலாம். என்னால வெயிட் பண்ண முடியல, ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னால இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்க வெயிட் பண்ண முடியாது. ஆனா இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கா? அவ கொடுக்கற சின்ன சின்ன ஐடியானால நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம். இந்த தடவை நம்ம ஜெயிச்சுட்டு அப்புறமா இவளை கவனிச்சுக்கிறேன். மிஸ்ட்ரஸ், இவன் நம்மள ஒருத்தியாச்சு. இவளை எப்படி? ஏய் முட்டாளே, உனக்கு ஞாபகம் இல்லையா? போன தடவை இவளால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், மறந்துட்டியா? அவ தெரியாம பண்ணிட்டோம். அது அவளோட தப்பு கிடையாது. எனக்கு சும்மா சும்மா பேசிட்டு இருந்தா பிடிக்காது, புரியுதா? ஓ, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்ப முதல்ல மத்தவங்களையும் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. விடுங்க சொல்றேன்ல. மிஸ் டோரதி, என்ன ஆச்சு கில்பர்ட்? மிஸ்டர் மால்கம் பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கல. அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? கில்பர்ட், கொஞ்சம் பொறுமையாயிரு. அந்த நாடகத்துல நீ என்ன ஸ்டேஜ்ல போடல? நாங்க போட்டுட்டோமே. 2 ரிஹர்சல்ஸ் கூட நடந்தது. அட கடவுளே. கில்பர்ட், நீ என்ன பயமுறுத்துற. கண்டிப்பா நீங்க பயப்பட்டு தான் ஆகணும். ஆனா ஏன்? மிஸ்டர் மால்கம்க்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த பிளேய பேன் பண்ணிட்டாங்க. நாம ஸ்டேஜ்ல போடக்கூடாது. ஓ,
இப்ப எதையாவது பண்ணி நடக்க போற ஆபத்தை முதல்ல தடுக்கணும். ஆனா அந்த நாடகத்தினால எந்த கெடுதலும் நடக்காது. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த நாடகத்துல நடிக்கிறவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி அந்த கேரக்டர் உருவாகும் அந்த நாடகத்தோட டைரக்டர் சொன்னாரு. ஆ, ஆனா எப்படி? அத மிஸ்டர் மால்கம் தான் சொல்லணும். ஆனா உங்களால மிஸ்டர் மால்கம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப லேட்டா வந்துட்ட கில்பர்ட். அவனை Video புடிங்க. by visualcityblogs.com. ஓடுங்க டாரதி. ஏன் இப்படி மேல விழுத? I am sorry, mistress. நாம அவங்கள அப்புறம் பிடிச்சிக்கலாம். முதல்ல இவங்களை எடுத்துட்டு போலாம். எலியட்டும் மத்த பசங்களும் எங்க இருக்காங்கன்னு காட்டு. குட், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஓ மை காட், இது என்னது? டியர் டாரி, இன்னைக்கு நான் என் சாப்பாட்டுக்கு நிறைய பர்கர்ஸும் பீஸாவும் சாப்பிட்டேன். ஆனா அது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆ, இது பிரைவேட் டைரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் மிஸ்டர் மால்கம்? நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அந்த கண்ணாடியில பாரு ஒரே ஒரு தடவை. அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். அவ்வளவுதானே மிஸ்டர் மால்கம்? அந்த வீட்டை என்ன ரொம்ப நாளாவே அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே காரணம் அந்த டைட்டில் தான். அவளை திரும்ப என் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ திருப்பி இப்படி பழி வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லாம் அந்த டைட்டில்ல இருக்கா? ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆ? உன்னால எங்களை பழி வாங்க முடியாது லியனோரா. உளர்னதெல்லாம் போதும். அந்த புக்கை இங்க கொண்டு வா ரமேஷ். இது நிறைய நேரம் எடுக்கும் போல இருக்கு. நான் என் ஹேர் ஸ்டைல மாத்தணும். ஆமா, நான் கூட ஏதாவது பண்ணலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா? நான் உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன எழுதணும்னு சொல்லுங்க. அந்த பெண்ணை கீழே போடு. ரொம்ப நல்லது. இவங்களெல்லாம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல? இவங்களெல்லாம் விட்டுடு. இந்த பிரச்சனை உனக்கு எனக்கு மட்டும்தான். ஆனா நீ எனக்கு கொடுத்த சாபம் என் குடும்பத்துக்கும் சேர்த்து தானே? அது உனக்கு அவசியமானதுதான். ஆமா, இதை எழுதிக்கோ. மிஸ்டர் மால்கம், ஆக்ட் 1, சீன் 1. மிஸ்டர் மால்கம், ஆக்ட் 1, சீன் 1. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான். மிஸ்டர் மால்கம் அவரோட டைரியில இதுக்கான சொல்யூஷனை பத்தி ஏதோ சொல்லி இருந்தாரு. ஆனா அது என்கிட்ட சொல்லலையே. அடுத்ததா நம்ம கில்பர்ட் தான். நீ பண்றது ரொம்ப தப்பு. ஓ, உன்னோட காம்ப்ளிமெண்ட்க்கு ரொம்ப நன்றி. ஆமென். இப்ப இதை எழுது. இது ஒரு முடிவா? இல்ல, இப்ப இதை எழுது. சரி, எல்லாமே டைட்டில்ல தான் இருக்கா. இட்ஸ் யோர் பிளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கில்பர்ட், ஆக்ட் 1, சீன் 2. அடுத்ததா மிஸ் டாரதி. எலியட், நான் உன்னோட டீச்சர் மிஸ் டாரதி. நீ ட்ரை பண்றது வேஸ்ட். அவனுக்கு உன்னை கண்டிப்பா அடையாளம் தெரியாது. என்னோட பேரு ஓர்கன். ஓ, இது கண்டிப்பா கிரிப் ஸ்கூலோட முடிவா இருக்க முடியாது, இருக்க கூடாது. இதுதான் முடிவு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதுதான் முடிவா? ஆமா டியர், இதுதான் முடிவு. That's it. இது உங்களோட பிளே. இதுதான் டைட்டில். ஓ மேரி, என்கிட்ட ஒரு எண்டிங் இருக்கு. அப்படியா? ப்ளீஸ் சொல்லுங்க. அவ சொல்ற
சொல்றத கேட்காத. விக்டோரியா டாய்ஸ் கூட எப்படி விளையாடுவா? சந்தோஷமா? அப்ப இந்த முடிவு சந்தோஷமான முடிவா தானே இருக்கணும். எங்களுக்கு சந்தோஷமான முடிவே வேண்டாம். கரெக்டா சொன்னீங்க. எல்லாமே பழைய மாதிரி மாற போகுது. இல்ல, ஆ, ஆ. 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 இல்ல, வேண்டாம். Video by visualc2blogs.com. ஆ. ஆ. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் நார்மல் ஆயிட்டீங்களா? வெல் டன் மிஸ் டோரத்தி, கலக்கிட்டீங்க. நல்ல வேளை நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. அவ எவ்வளவு கொடுமையா இருந்தால. இங்க என்ன நடக்குது? அப்புறம் நான் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்? ஏய், அது என்னோட Dress. ஓ மை காட், என் தலைமுடிக்கு என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதை குழந்தைகளா. அந்த கதைக்கு ஒரு சந்தோஷமான முடிவு கூட கிடைச்சது. கரெக்டா சொன்னீங்க மிஸ்.